திமுக, அதிமுக மட்டுமின்றி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் பூரண மதுவிலக்கு பிரச்சினையில் இரட்டை வேடம் போடுவதாக பாமக எம்பியும் அக்கட்சியின் இளைஞர் அணி தலைவருமான அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாட்டாளி மகளிர் சங்கம் சார்பில் மது ஒழிப்பு ஆர்ப்பாட்டம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் இன்று நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் தலைமை வகித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமக தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் கூட்டணிக்கு சில கட்சிகள் அணுகியுள்ளதாகவும் தெரிவித்தார். எஸ்பிஎஸ் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தது திமுக ஆட்சியில்தான் என்றும் அன்புமணி குறிப்பிட்டார். திமுக அண்ணா திமுகவை தவிர வேறு யார் வேண்டுமானாலும் எங்கள் தலைமையிலே வரலாம். இது பிஜேபி உள்ளிட்ட வேற எந்த கட்சியும் உள்ளிட்ட திமுக அண்ணா திமுக அல்லாத வேறு யார் வேண்டுமானாலும் எங்கள் தலைமையிலே வரலாம். அப்படிதான் நாங்கள் தேர்தலை அணுக இருக்கின்றோம். இது தெளிவாக நான் பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன். இந்த நிலைப்பாடு தொடரும்.